தூக்க முடியாது. 10 மாவா. எவ்வளவு கிழங்கு பிடிக்குங்க பாருங்க. ரொம்ப வாவ். 4 மீன் வேற லெவல்ல தரமா இருக்கு. சங்கீதா என்னடா இது? இந்த பூ இங்கேயே வந்துதா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பூ கொடுக்க வேண்டியதா. பிரதிஷ்னாக்காக கட்டிங் இருக்கேன். பிரதிஷ்னா போய் மொட்டை மாடியில் போய் அவரே பேசிட்டு வந்துட்டாரு. ஆமா சூப்பரான கலர்ல. நல்லா இருக்கு. கட்டிட்ட இவ்வளவு பூ வந்துச்சு. நல்லா இருக்கு. ஒரு நாள் பூ 2 நாள்னா இது அப்படியே இவ்வளவு தூரம் வரும். எங்க ஜெஷிதா எங்க வந்துற? ஜெஷிதா எங்க வந்துற? எங்க வந்திருக்கமா? கோலம் நல்லா இல்லையா? கோலம் நல்லா இல்லையா? நல்லா இல்லன்ட்டு வந்துட்டாரா? தாத்தா பேர் சொல்லு. என்ன சொல்லு? தாத்தா பேர் சொல்லு. தாத்தா பேர் என்னமா? ஏனேமணி. ஆயா பேர் என்னமா? ஆயா பேர் 10 மாவா. ஏய் 10 மாவா. பத்மாயா. இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு தான் புடிங்கிட்டு இருக்கோம். இந்த திட்டு வந்து பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு போட்டு வச்சிருந்தாங்க அத்தை மாமா. வந்து பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு புடுங்கலாம்னு எனக்கு தெரிஞ்சு கிழங்கு இருக்குமானே டவுட்டா இருக்குது சங்கீதா. நிறைய கொட்டை முளையவே இல்ல. மண்ணு வந்து சரியில்லை, நல்லா அழுத்தமா இருக்கு, களிமண்ணா இருக்கு. ரொம்ப நாள் ஆகல. 60 நாள் தான் ஆகும். இல்ல தெரியல பாப்போம். தண்ணி ஈர மாதிரி இங்கதான் அங்க இருக்குதா? நான் புடுங்குறேன் சங்கீதா, நான் நோண்டுறேன். பனங்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா புடிங்கிட்டு இருக்காங்க. மாமாவும் பேபியும் பள்ளம் வெட்டி எடுக்க பாக்குறாங்க. கிழங்கு இப்பதான் வர ஆரம்பிக்குது. இந்த 4 பனங்கிழங்கு புடுங்க எத்தனை பாரி பாருங்க. பனங்கிழங்கு வந்து முடிஞ்சிட்டு பிறகு போட்டா எங்க இருந்து பனங்கிழங்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா வந்து பனங்கிழங்கு ஒரு கிழங்கு புடுங்க. கீழே இறங்க பள்ளத்துல. இங்க பாரு அம்மா கிட்ட காட்டுங்க. 2 பொண்ணு ஆளுக்கு ஒரு கிழங்கு. கிழங்கு முளையில நிறைய பேரும் கொட்டை அப்படியே கொட்டை ஃபுல்லா அப்படியே கிழங்கு போட்டோம் மலஞ்சி போச்சு. வீடு வருவோம். ஆளுக்கு ஒண்ணு வருமா? ஆளுக்கு ஒண்ணு பயபலிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாம ஃபன்னா கிழங்கு ஓடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட அதான் நெரு இருக்குது, சின்னதா இருக்கும். அம்மா வச்சுக்கிட்டா இது நல்லா இருக்கும்பா. கொட்டை எடு. கொட்டெல்லாம் அப்படியே இருந்தா கூட வெட்டி சாப்பிட்டுருக்கலாம். இதெல்லாம் அப்படியே ஒண்ணுமே இல்லாம இருக்காது. அப்படியே என்னமா என்ன பண்ண போற நீ? அவங்கதான் பறிக்க போறாங்க. நல்லா இருக்கும் கிழங்கு. எல்லாம் 1 2 இருந்தாலும் நல்லா பெருசு பெருசா இருக்கு கிழங்கு. சூப்பரா. என்ன ஜெஸ்டா இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. பிரதேஷ்னா பூ வேலைலாம் இருக்கு. வீடியோல பார்க்க அழகா கலர். கிழங்கு இவ்வளவுதான் கிடைச்சதா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப நேரமா தோண்டிக்கிட்டு இருக்கோம். அங்கங்க ஒரு கிழங்கு இருந்தது, இவ்வளவுதான் வந்திருக்கு சங்கீதா. இன்னும் அது ஃபுல்லா நோனா இன்னும் கொஞ்சம் இது மாதிரி கிழங்கு கிடைக்கும்ல. அங்க பாரு எலுமிச்சம்பழம் பறிச்சுன்னு இருக்காங்க. நல்லா மரத்துல எலும்பிச்சம் பழமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க நிறைய பழம் இருக்கு. அந்த பழத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பா. பசங்க பூரா பொறுக்கிட்டு இருக்காங்க ஜாலியா. எலுமிச்சம்பழம் ஜஸ்விதாவும் சேர்ந்து பொறுக்கிட்டு இருக்காரு போல. அவருக்கு நல்லா விளையாடுறதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்கு. ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. கிழங்கு நிறைய கிடைக்கல. ஆளுக்கு 2 கிழங்கு வேவிச்சு சாப்பிடலாம். இங்கே வச்சிடலாம். உங்க பாரு கிழங்க. தூக்க முடியாது முடியல. கிழங்கு பிடிங்காச்சு. எவ்வளவு கிழங்கு பிடிங்க இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு கிழங்கு பிடிங்க பாருங்க. ரொம்ப நேரமா பிடிங்கிறோம். அங்கங்க ஒண்ணு இருக்கு. நல்லா பெருசு பெருசா இருக்கு சங்கீதா கிழங்கு. பெருசா இருக்குல்ல கொஞ்சம் இருந்தாலும். நான் மண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சரி பண்ணிட்டு போடணும். பல உளுத்து விட்டு போட்டாதான் கிழங்கு நல்லா இறங்கும். பிளாஸ்டிக் அப்புறம் பாட்டில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்லு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாம இருந்தா நேரா இறங்கும். இல்லைன்னா ஒரு குட்டி குட்டியா எவ்வளவு தடியா இருக்கு போறேன் கிழங்கு. குட்டே ஆயிடுச்சு. நீட்டா வளர வேண்டியது அப்படியே வந்து சின்ன சின்னதா நின்றுச்சு. தடுப்பு போடுது. சூப்பரா இருக்கு. அங்க எதுவும் வைக்கிற வெட்டி சாப்பிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கிழங்கு புடுங்கிறது போதுன்னு சொல்லிட்டு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துட்டோம். புடுங்கவே முடியல. இதுல வேலை செஞ்சா மயக்கம் போட்டே விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். புடுங்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கா.
சரி இவ்வளவு போதும் சொல்லிட்டு புடிங்காச்சு. அதுல நிறைய முளையாத கிழங்கு இருக்குல்ல, அதை வெட்டினா உள்ள வந்து இந்த தென்னங்கூர்த்துலாம் இருக்கும்ல, சோறு பனஞ்சோறு பூ இருக்கும், அது வந்து வெட்டி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். போலாமா? சரி இதா என்ன பனங்கிழங்கெல்லாம் அவிக்கிறதுக்கு ரெடி பண்ற போல இருக்க. ஆமா இவ்வளவுதான் கிழங்கு நம்ம மொத்தமா புடுங்கினது. இது வந்து கொட்டை வெட்டி நம்ம கிழங்கு சாப்பிடணும். வெட்டு ஒரு கட்டா வெட்டு. அதுக்கெல்லாம் நான் சரி பண்ணுவேன். அதுக்கு கட்டை. சரி சரி நாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், லெமன் ஜூஸ். ஊருக்கு போலாமா? இங்க பத்தாயா பாத்துக்கோ. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கிழங்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நோண்டி இங்கே புடிங்க அவிச்சு இங்கே சாப்பிட்டோம். நேற்று கிழங்கு ஆளுக்கு எடுத்துக்கணும். ஆமா இங்கே இருக்கு. கிளம்புறோம் வீட்டுக்கு. பனங்கிழங்க பாரு எப்படி சாப்பிட்றேன் பாரு. போனா சூப்பரா செஞ்சதா கிழங்கு, நல்லா டேஸ்டா இருக்குது. நிறைய கிழங்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். குட்டீஸ் பூரா பின்னாடி உக்காந்து நாங்க பாயம் போயிட்டு வரமா. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அத்தை மாமா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா, அப்போ பிரகாஷ் மாமா வந்திருந்தாங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா விரால் மீன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ விரால் மீன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேற காலையில இட்லி சுட்டுட்டு விரால் மீன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுத்தனா வச்சுட்டேன். குழம்பு வந்து லஞ்சுக்குமே யூஸ் ஆகும். இன்னைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா விரால் மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ண போறேன். அப்படியே ஃப்ரீசர்ல வச்சுட்டு போயிட்டப்பதான் வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ண போறேன். ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, விரால் மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். நாட்டு மீன்ல வந்து பாத்தீங்கன்னா விரால் மீன் நல்லா இருக்கும். ஆமா, நம்ம ஊர்ல எல்லாம் ஆத்துல பிடிச்சோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிலேபி மீன், ஜிலேபி, குள்ளக்கண்டை, குறவை அதெல்லாம் வந்து கிடைக்கும். இப்ப கடல் மீன்ல வஞ்சிரம் எப்படியோ அது மாதிரி வந்து நம்ம நாட்டு மீன்ல விரால் மீன் நல்ல டேஸ்டா இருக்கும். சரி பாருங்க, 4 மீன் வேற லெவல்ல தரமா இருக்கு. இப்ப வந்து கிளீன் பண்ணிட்டு சமைக்க போறேன். ஓகே, இந்த கிளீனிங்காக தான் வந்து அதெல்லாம் அடுப்பு சாம்பல் இருக்கும், சாம்பலை வச்சு அழகா வந்து சருக்குன்னு கிளீன் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். நம்ம அப்படியே வந்து கிளீன் பண்ண போறேன். நவீன விரல் தெரிக்குன்னா பேபி, அதுக்கு நான் சாக்குலாம் போட்டிருக்கேன். கேரட் பீட்ரூட் தோல் சீவும்ல, அதை எடுத்துருக்கேன். நல்லா சொந்தது கரெக்டா நல்லா ஒரு இதுல இந்த ஒரு மீன் ஆயிரத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லா மீனுமே நான் வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு கிளீன் பண்ணிடுவேன். அழகா இந்த ஓரத்துல இருக்கு இந்த ரெக்கெல்லாம் அப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு பெரல் எடுத்துட்டா நார்மலா மீன் குடல் எடுக்கிறோம்ல, அதுதான். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மீன்லாம் கிளீன் பண்ண மாட்டாங்க, கிளீன் பண்ண தெரியாதுன்னு கிளீன் பண்ணி வாங்கி போயிடுவாங்கல்ல. ஒரு கத்திரிக்கோல் ஒன்று வச்சுன்னு வச்சேன், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கத்திரிக்கோல் அந்த ரெக்கையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோமா. இப்போ என்ன பண்ணணும், அழகாக பெரல் எடுக்கணும். மீன் பெரல் எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை ஒரு குச்சி மாரி வச்சுருந்தோம். இது ஆமாம், அது காணோம் இல்லை, அதனால நம்ம இதாலே க்ளீன் பண்ணிடலாம். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விரால் மீன் தான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலு. ஆமாம், க்ளீன் பண்ணிட்டு காட்டுறோம். க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டு காட்டுறேன் சார். சூப்பரா விரால் மீன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வறுக்கிறதுக்கு கொஞ்சம், குழம்பு கொஞ்சம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனியாக எடுத்துடலாம். ஆமா, இப்போ நம்ம நல்லா அலசிடலாம். ஓகே, மீன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நல்லா உப்பு போட்டு குடஞ்சி ஒரு 10 தடவை கழுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா வழவழன்னு இருக்கும். உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா சட்டியில உரசி கழுவினாதான் அது மேல இருக்க அந்த குழம்பு எல்லாம் போகும். இப்போ சூப்பரா க்ளீன் பண்ணிட்டேங்க பாருங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வறுக்கிறதுக்கு தலை வால்லாம் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருக்கேன். மசாலா போட்டு வறுக்கிறதுக்கு ஊற வச்சிடலாம். ஓகே, இது ஊறதுக்காட்டி நீ போய் மாங்காய் வாங்கியா பேபி, மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா நல்லா சூப்பரா இருக்கும். அப்ப இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மீன் வறுவல், மீன் குழம்பு. இட்லி சொல்றதுக்கு போது சாப்பாடு செஞ்சுட்டேன்லண்ணே. ஆமா, லஞ்சுக்கு சாப்பாடு செஞ்சிரு, ஈஸியா முடிஞ்சிடும். அப்ப பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு கட்டு. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 65 மசாலா, வீட்டு குழம்பு தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு சூப்பரா மீன் வறுத்துடலாம். சூப்பரா மீனுக்கு மசாலா போட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. விரால் மீன் ரொம்ப நாள் ஆச்சு விரால் மீன் சாப்பிட்டுல. ஓகே, விரால் மீன் குழம்பு, விரால் மீன் வறுவல் தான் இன்னைக்கு.
நீ போய் மாங்காய் வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் குழம்பு வச்சிடறேன். ஓகே, நான் Okay, நார்மலா normal ஆ எப்போ வைக்கிற மாதிரி தான். வைக்க போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு மேக்ஸிமம் இதுதான். பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணி போடணும். மாங்காய் வாங்கும்போது பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஓகே, நம்ம வீட்ல பச்சை மிளகாய் இல்ல? இல்லையே. சரி, ஓகே, பச்சை மிளகாய் மாங்காய். இப்பதான் செடி நட்டு இருக்கு, அது வளர்ந்ததுனால அப்பப்போ காய் போய் பறிச்சுட்டு வந்து வச்சுக்கணும் பேபி. ஓகே, பச்சை மிளகாய் இல்ல வாங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் மீன் குழம்பு, ஒரு பக்கம் சாதம் உலவு வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 வேலையும் சேர்த்து சாதமே வடிச்சலான்னு பிளான் பண்ணிட்டேன். இட்லி சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சு சாப்பாடே செஞ்சுட்டேன். ஏன்னா நீ சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு மீன் வரோட முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால சாதமே வடிச்சிட்டேன். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதும் புளி வந்து ஊற வச்சிருக்கேன். புளி கரைச்சி ஊற்றி விட்டுட்டேன். புளி கரைச்சி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டால் மீன் குழம்பு ரெடி. தேவை அதுக்குள்ளே மாங்காய் வாங்கிட்டு வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சு திக்காகிடுச்சு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் போட்டுடலாம். நாட்டு மீன் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே மீன் சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடல் மீன்லாம் வந்து லாஸ்ட்டாக இறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடுப்போம் இல்லையா, இது வந்து நல்லா கொதிக்கணும். மீனுமே நல்லா கொதிச்சா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக மீனுமே சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்துட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து மாங்காய் வாங்கின்னு வந்துட்டார். நான் பேபி மாங்காய் வாங்கினா பப்ளி மாஸ் வாங்கிட்டு வந்துக்கிறியா? ஒரு பாட்டி வித்து இருந்தாங்க, அது வாங்கிட்டு வரப்ப அன்னைக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்ல. ஓகே, சரி சரி. குழம்பு ரெடியாக போகுது, நீ இன்னும் மாங்காய் வாங்கி வரல. குழம்பு ரெடி ஆயிடுச்சா? பின்னவா மாங்காய் வாங்கிட்டு வந்து மாங்காய் கட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி போட்டுருமா குழம்புல போட்டுரு. ஃப்ரெண்ட்ஸ், முன்னெல்லாம் மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் தான் கிடைக்கும். இப்பெல்லாம் எல்லா சீசன்லயும் மாங்காய் கிடைக்குது குழம்புக்கு. கட்ட இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தாரு, அதனால 4 பச்சை மிளகாய் அப்படியே போட்டேன். பச்சை மிளகாய் எண்ணெயில வதக்கணும் செய்யுதா? இல்ல பேபி, மீன் குழம்புலாம் அப்படியே போடுவாங்க. போட்டு அதை எடுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். மீன் குழம்ப வச்சுட்டு பச்சை மிளகாய் போடுற ஒரே ஆளு நீதான். நீ வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளவு லேட் பண்ற நீ? பச்சை மிளகாய் இப்ப வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு குழம்பு கொச்ச குழம்புல பச்சை மிளகாய் போட்டுருக்காரு. எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நல்லாதான் இருக்கும் பேபி. மீன் வறுக்கட்டா? ஊறிடுச்சு மசாலா. மீன் பாருங்க, கலர்ஃபுல்லா நல்லா ஊறி. விரால் மீன் வந்து பாத்தீங்கன்னா வெந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அழகா இங்க பாருங்க, மசாலா போட்டிருக்கான். அதான் அது ஒட்டிட்டு வருது. கலர்ஃபுல்லா இருக்கு. நல்லா விரால் மீன் வந்து நல்லா பெரிய பெரிய மீன்லாம் கூட இருக்கும் தெரியுமா? ஆமா, 1 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ 2 கிலோ வரைக்கும் விரால் மீன் வரும்ல. சூப்பரா விரால் மீன் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். சிம்பிளா முடிஞ்சிருச்சு. சிம்பிளா ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் சாப்பிட்டு. சண்டே ஸ்பெஷலுக்கு மட்டன் மட்டன் சாப்பிடலாம். கமாலே சொல்லிருந்தாங்க நீங்க என்ன மட்டன் செய்யலன்னு சொல்லிட்டு. நானும் செய்யணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சண்டே வந்து பாத்தீங்கன்னா மீன் தான் கிடைக்குது மேக்ஸிமம். மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டுமா நைட்டே? இப்ப வாங்கிட்டு வந்துருவோம் போயிட்டு. இன்னைக்கு தான் கிடைக்கும்ல? ஆமா, வாங்கிட்டு வந்தா சமைக்கலாம். நாளைக்கு கூட சமைக்கலாம். ஓகே, ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். சரி பாருங்க, நல்லி எலும்பா கேட்டேன். விரால் மீனா கிடைச்சிருக்கு. ஓகே, விரால் மீனே கிடைக்காது எப்பவுமே. அதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு தான் கிடைக்கும். அதுவும் நம்மளாம் மீன் பிடிக்க போறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி யாராவது கொடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா வாங்கி வேணா சாப்பிடலாம். மட்டன்லாம் எல்லா டைம் கிடைக்கும். விரால் மீன் ஒரு ஸ்பெஷல் தான் எப்பயுமே. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா விரால் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அந்த மசாலா எல்லாம் பாருங்க பிரியாம அழகா வறுத்துட்டேன்னா சைடு குழம்பு. மீன் குழம்பு நல்ல வாசனையா இருக்கு பேபி. குழம்பு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விரால் மீன் குழம்பு. மீன் குழம்பு மாங்காய்லாம் போட்டு நல்லா சூப்பரா மீன் குழம்பும் வந்து ரெடி பண்ணிட்டேன். சாப்பிடணும், அவ்வளவுதான். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். விரால் மீன் குழம்பு வறுவல் சாதம். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வேலை பண்ண போறேன் பேபி. என்ன பேபி? பப்ளி மாஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரா இருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு டைம் பேபி வாங்கிட்டு வந்தாரு. ஒரு பழம் கூட அது வீணாக்கவே இல்லை. ஒரு சலப்பு ஃபுல்லா சாப்பிட்டோம். நாளே சாப்பிட முடியல. அதை வச்சிருந்தேன், நல்லாவே இருந்தது. மறுநாளுமே சாப்பிட்டோம், சூப்பரா இருந்தது. இந்த பழம் எப்படின்னு பாக்குமா? கட் பண்ணி பாக்குமா? கொஞ்சம் நல்லா எல்லோ கலரா இருக்கு. நல்லா பழுத்து இருக்குமோ? அன்னைக்கு வாங்கிட்டு வந்து இதே கலர் தான் இருந்தது போல இல்லையா? அன்னைக்கு கொஞ்சம் வந்து பிங்க் உள்ள நல்லா பிங்க் கலரா இருக்கும். ஆமா, பிங்க் கலராவே இல்ல. ஆனா நம்ம லாஸ்ட் டைம் நீ வாங்கிட்டு வந்தது. சரி, இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது எப்படி இருக்குன்னு தெரியல. உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொன்னாங்க. உப்பு காரம் மிளகாத்தூள் சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த உள்ள இருக்குல்ல சொலை, அதை எடுத்து தனியா ஒரு பவுல்ல போட்டு அதுல உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நல்லா கலரா இருக்கு பேபி. அப்படியா? தோலே பிங்க் கலரா இருக்கு. தோலே பிங்க் கலர்ல உள்ள சொலை பிங்க் கலர்ல இருக்கா? லாஸ்ட் டைம் வெள்ளையில இந்த டைம் பிங்காவே இருக்கு. ஆமா, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை வாவ். யார் யாருக்கெல்லாம் பப்ளி மாஸ் பிடிக்கும் சொல்லுங்க.
நாங்க மொட்டை மாடியில பப்ளி மாஸ் செடி வச்சிருக்கோம். இன்னும் காய்க்கவே மாட்டேங்குது. ஊர்பதத்துல பப்ளி மாஸ் பப்ளி மாஸ் பப்ளி மாஸ். மொட்டை மாடியில இருக்குல்ல, ம் அது வந்து பார்த்தோன்னா ஒரு பூ வச்சுது அப்பயே கொட்டிடுச்சு. இப்போ நிறைய வந்து என்ன பேபி இவ்வளோ எறும்பு இருக்கு. இருக்குண்ணா எறும்பு. ஏய் வாட்டா இருக்குல்ல டேஸ்டா இருக்குமோ அப்ப? எறும்பு இருந்தா நல்லா ரோஸா இருக்கு சரிங்களா. பிங்க் கலரா இருக்கு, நல்லா வெடிச்சு இருக்கு பேபி. இது நல்ல பழம். நல்ல பழம் தான். அன்னைக்கு வாங்கி வந்ததை விட இது சூப்பரா இருக்கு. 20 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பழம். அதான் ஒரு பழம் 20 ரூபான்னு பாட்டிமா வித்துக்கிட்டு இருக்காங்க. சரி பாட்டிமா வெயிலில் உட்காந்து வித்துக்கிட்டு இருக்காங்களா, அதனால பார்த்து சரி நம்ம வாங்கின மாதிரி இருக்கு, நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சார் சூப்பரா இருக்கு, தெரிச்சு வருது. இங்க பாருங்க சூப்பரான பழம், வேற லெவலா இருக்கு. நல்லா உரிச்சு காட்டுறேன். சாரி கையில இருந்து இந்த தோல்ல இருந்து வரது. கண்ணெல்லாம் பிதி கொடுத்தாச்சு. பாரு எவ்வளவு வருது. வாவ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா இருக்கு. இங்க ஒரு பழம் அட்டே பா சொல்ல சூப்பரா இருக்கு சீதா. உள்ள அட்டே இங்க பாருங்க பிங்கா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெட்டா இந்த பப்ளி மாஸ் சொல்ல எவ்வளவு பெருசு, எப்படி சூப்பரா இருக்கு பாருங்களேன். பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குதா? அன்னைக்கு சிறு கசப்பு இருக்கிற மாதிரி இருந்ததா, ஆமா. இன்னைக்கு நல்லா புளிப்பா டேஸ்டா இருக்கு. நீ சாப்பிடுறியாமா? அல்டிமேட்டா இருக்கு. இது வந்து சிறு இனிப்பு புளிப்பா நல்லா இருக்கு. டேஸ்டா பழுக்காம சாப்பிட்டா லைட்டா கசக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்க்கவே சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான், சாப்பிடலாம். என்ன ஜெஷா, நல்லா இருக்குதாம்மா? சூப்பர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சூப்பரா சமைச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன வெளில போனலாம் பேபி, ஏன்னா வந்து சமைச்சு லஞ்சுமே சேர்த்து சமைச்சாச்சு. இதுக்கப்புறம் வேலை கிடையாதுல்ல. ஓகே, சாப்பிட்டு என்ன வெளில போலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்ல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். பாய் ஜெஷிதா, பாய் சொல்லு. சாப்பிட்றதுல ஜெஷிதா